யாருக்கும் எதுவும் செஞ்சு கொடுக்குறோம், அது சின்ன விஷயமா இருந்துச்சுனாலுமே நல்லா பக்காவாக வந்துட்டு பண்ணணும். அதுக்குள்ள ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி டே 185. இன்றைக்கி வந்துட்டு ஒரு என்கொயரி ஒன்று வந்திருக்குது. கொஞ்சம் பெரிய ஆர்டர். என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணக்குள்ளே வந்துட்டு யாருக்கும் எதுவும் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னாலுமே, அது சின்ன விஷயமா இருந்துச்சுனாலுமே நல்லா பக்காவாக வந்துட்டு பண்ணணும். பண்ணி கொடுத்தோன்னா அதுக்குள்ள ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் வந்துட்டு இப்போ எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஃப்ரேம் போட்டு கொடுத்தேன். ஒரு 8 ஃப்ரேம் மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 6 months பிஃபோர். சின்ன ஃப்ரேம் தான், அது போட்டு கொடுத்துருந்தேன் ஷாப்பில். அப்போது அது ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டு ஸ்டூடெண்ட் கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்ட்டு சரின்னுட்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா, அங்கே அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வந்துட்டு அந்த பேரண்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டு இந்த மாதிரி எங்கே பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க போல். அப்போ வந்து என்கிட்ட அந்த அண்ணனும் கால் பண்ணி கேட்டாங்க. கொடுங்கண்ணே, நம்பர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சரி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹெட் மாஸ்டரே எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. சரின்னு எல்லா டீட்டெயிலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி மீட் பண்ண வர சொல்லியிருக்காங்க. போய் மீட் பண்ணணும். சின்ன ஃப்ரேமு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. திரும்ப கால் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய பல்காக ஆர்டர் வேணும், கொஞ்சம் பெரிய ஃப்ரேமாக அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, சர்டிஃபிகேட்லாம் ஃப்ரேமாக அடிக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுக்கணும். இப்போ போய் டேரெக்டாக மீட் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. அது இருந்துச்சுன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு ஆர்டர் வர்றதில்ல. ஓகே, அப்டேட் பண்ணுறேன். போயிட்டு மீட் பண்ணிவிட்டு எப்படி என்னன்னு. போய் ஹெட் மாஸ்டரை மீட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சைஸை கொடுத்துட்டு அதை பார்க்க சொன்னாங்க. அது வந்துட்டு செக் பண்ணியாச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய இதுதான் 175 பீசஸ் மாதிரி கேட்டுருக்காங்க ஃபோட்டோ ஃப்ரேம். இப்போ அமௌண்ட்டை வந்துட்டு சொல்லணும், கொட்டேஷன் கொடுக்கணும். அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா வெரி குட். காமிக்கிறேன், அந்த ப்ராசஸ்லாம் எதுவும் இடையில வரக்குள்ள வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வரும் பெர் பீஸுக்கு அப்படிங்கிற மாதிரி என்கொயரி பண்ணணும். நான் என்கொயரி பண்ணணும். இப்போ அந்த இதில் எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் கொண்டு வரணும். ப்ளஸ் நம்மளோட ஒர்க்கு, ஏன்னா 175 டிசைனும் வந்துட்டு வேறு வேறு ஃபோட்டோஸ் வைக்கணும். ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ளஸ் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈச் ஃபோட்டோ வந்துட்டு ஈச் ஃப்ரேமில் வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நேம் ஆல்சோ. அப்படி பார்க்கக்குள்ள சும்மா ஒரு டிசைனில் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பிரிண்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிற வேலைக்கு முடியாது. அந்த 175 ஃப்ரேமுக்கும் நம்ம டிசைன் பண்ணணும். ஐ மீன் அந்த ஃபோட்டோ ப்ளஸ் இது என்ன கலர் கரெக்ஷன்லாம் இருக்குது எல்லாமே கரெக்டாக பண்ணணும். அதனால் அது ஒர்க்கு கொஞ்சம் பெருசு தான். ஓகே பண்ணுவோம், ஓகே சொல்லிட்டு வந்துருக்கிறேன். இன்னும் 2 நாளில் என்கொயரி முடிச்சுட்டு நமக்கு என்ன ப்ரைஸ் வருது ப்ளஸ் அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஓகே, ஆல்மோஸ்ட் இன்றைக்கே ட்ரை பண்ணுவேன். அப்படி அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னு பட்சத்தில் 2 days எப்படியே டைம் எடுத்துக்கணும். அவங்கள்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பார்ப்போம், கிடைக்கணும்.